ஆனா ஆன்மீக உலகத்துல, அதுவும் இந்தியாவுக்குள்ள நீங்க ஆன்மீகம் பேசுறதா இருந்தா கேட்கறதுக்கு 4 பேர் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. நம்ம சந்திரசேகர் ஐயா சொன்னது போல எல்லா இடங்களிலும் ஏதாவது ஒரு சொற்பொழிவு நடந்து கொண்டே இருக்கும். காலத்தின் கோலம் பாருங்க. அவர் ரெஃபர் பண்ண பெயர்கள் கிருபானந்த வாரியார், கீரன், இது மாதிரி பெருமக்கள்லாம் பேசு. புலவர் கீரன் வந்து பேசினா அது கம்பரை எடுத்து அவர் வந்து கையாளக்கூடிய விதம் வந்து ஆனந்தமா இருக்கும். கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எங்க ஊர்லலாம் நாங்கள் எல்லாருமே 51 ஆண்டாள் சன்னதி என்னுடைய அட்ரஸ், ஆண்டாளம்மா கோயில் வாசல்ல என்னுடைய வீடு. அதனால நான் வந்து அந்த வயசுல கேட்க மறுத்து ஊர் சுத்தினாலும் எனக்கு இந்த ஆன்மீகம் காதுல விழுந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி பரம காரியனரா எங்க அம்மா ஆண்டாள் வந்து ஒரு அன்பை பொழிஞ்சு ஆசீர்வாதத்தை கொட்டி கொடுத்தா. அதனால இது மாதிரி பெருமக்கள் மத்தியிலையும் உங்களை போன்ற பெருமக்கள் முன்னாடி உட்கார்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு எங்க ஆண்டாளம்மா போட்ட பிச்சை, பெரும் கருணை. அப்ப அப்படிப்பட்ட பெருமக்கள்லாம் ஆன்மீகம் பேசுற இடத்துல எந்த ஆன்மீக அனுபவமும் இல்லாத நான் பேசுவது அப்படிங்கிறது பெரிய ஒரு காலத்தின் துயரம். கலிகாலம் வந்துருச்சுங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். நம்ம கலியில தான் இருக்கிறோம் அப்படின்னா ரங்கராஜ் பாண்டே ஆன்மீகம் பேசுவார் அப்படின்னா அதான் கலிகாலம். ஆனா என்ன பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்களுக்கு தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுத்து கொடுத்து பழகிருச்சு தகுதியான விஷயங்களை. தகுதி இல்லாதவர்களுக்கு தகுதியான விஷயங்களை கொடுத்து தமிழக மக்களுக்கு பழகிருச்சு. அவர்கள் வாங்கி வந்த வரம் அப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான எந்த சந்தர்ப்பத்தையும் தவற விடக்கூடாது அப்படின்னு எங்களுக்கு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. சத்சங்கம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. நல்ல மனிதர்களோடு சேர்ந்து இருத்தல் அப்படின்னு. நம்ம வீட்டில் பார்த்துருப்போம், 6 மணிக்கு மேல விளக்கு வச்சாச்சு, தலைவிரி கோலமா இருக்காத, பொட்டு இல்லாம இருக்காத, முகத்தை கழுவிக்கோ, போய் பொட்டு வச்சுட்டு வா, சாமி கும்பிட்டு வா, விளக்கேத்து, வெளியில ஊர் சுத்தாத அப்படின்னு 6 மணிக்கு மேல வந்தா நல்ல விஷயம் இருக்கணும். ஒரு தப்பான வார்த்தைகள், தப்பான பெயர்கள் சொன்னா இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம். அப்ப சுற்றி இருக்கக்கூடிய இந்த காஸ்மிக் எனர்ஜியில சுற்றி இருக்கக்கூடிய தேவதைகள் நாம எதை விரும்புறோமோ அதை நிறைவேற்றி கொடுப்பதற்காக, வரம் தருவதற்காக தயாராக இருக்கிறார்கள்.